வெல்கம் டு கேலர் அடிக்கசிங். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 7/11/2025 இன்றைக்கி ஆல்போர்ட் நம்பர் தான் கொண்டு வந்திருக்கேன். யாருடைய குழுக்கள்னா உனக்கு வந்து தெரியும் நினைக்கிறேன். இன்றைக்கி எஸ்கேவோட ட்ரா தான் இருக்குது. இன்றைக்கி எஸ்கேவோட நமக்கு 26வது ட்ரா போய்ட்டுருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 099 அப்படிங்கிறது நமக்கு ட்ரையல் நம்பராக கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து நமக்கு 772ங்கிறது நமக்கு இன்றைக்கி வந்து ரிசல்ட்டாக இருந்துச்சு. அதே மாதிரி ட்ரா நம்பர் எஸ்கேவோட ட்ரா நம்பர் வந்து 26. அது போக போன வாரம் அடித்தாங்களே ரிசல்ட்டு 867 இல்லையா, 867. ஆல்மோஸ்ட் நம்ம இதை பேஸை வச்சு தான் கொண்டு வந்திருக்கோம். உங்களுக்கு இதில் தான் கணக்கு வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். எனக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. என்ன நம்பர் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்முடைய அதிர்ஷ்ட நாள் காட்டி நீங்கள் யாராவது பார்க்காம இருந்தால் கண்டிப்பாக பாருங்கள். அதில் நிறைய விஷயங்கள் நம்ம வேத ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய சொல்லிட்டு வரோம். உங்களுடைய ஜாதக ரீதி, அதாவது உங்களுடைய கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு இன்றைய நாளில் என்ன செய்ய காத்திருக்கு, என்னென்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படுத்தும், என்னென்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும், அதாவது உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கா இல்லையா, இல்லை கோச்சார கிரகங்கள் வந்து உங்களுக்கு அஷ்டம சனி இருக்கா, ஜென்ம சனி இருக்கா, இதெல்லாம் வந்து முழுக்க கோச்சாரத்தினுடைய அடிப்படையிலேயே சொல்கிறோம். ஏன்னா உங்களுடைய ராசி மட்டும் தெரிஞ்சால் போதும் கோச்சார கிரகங்கள் பல என்ன செய்ய போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அது போக உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும். அதுக்கப்புறம் தசா புத்தி, அதுக்கப்புறம் அந்தரநாதன், அதெல்லாம் வந்து வேலை செய்யும். சரி, அது வேறு. அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய லக்கணத்தை பேச வச்சு வர்றது. ஆனால் இந்த இது வந்து எனக்கு கோச்சார பலன்கிறது உங்களுடைய ராசியை மட்டுமே அடிப்படையை வச்சு கொடுக்குறது. அது வந்து உங்கள் ராசிக்காக மட்டுமே வேலை செய்யும். அது எப்படின்னா நமக்கு உங்களுடைய மொத்தமாக உங்களுடைய ஜாதகத்தில் வந்து ஒரு 25 இல்லை 30% உங்களுக்கு முழுமையாக பாஸ் ஆகும். 40% கூட நமக்கு பாஸ் ஆகும். மிச்சம் 60% வந்து சுய ஜாதகத்தில் உள்ளதான் வேலை செய்யும். ஆனால் இருந்தாலும் கோச்சார கிரகங்களுங்கிறது ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக உங்கள் ராசியில் மிகப்பெரிய தாக்கத்தையும் மிகப்பெரிய மாற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு இதாக இருக்கும். சரியா? அதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களுடைய ராசியை வச்சு தான் அவங்களுடைய கேரக்டர் என்னங்கிறது சொல்ல முடியும். ஒருத்தவங்க நல்லா கோவக்காரங்களாக இருப்பாங்களா, இல்லை சாந்தமாக இருப்பாங்களான்னு எதை வச்சு சொல்ல முடியும்னா அவங்களுடைய ராசியை வச்சு சொல்ல முடியும். சரியா? அதே மாதிரி இந்த ட்ராவில் நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் யாராவது டியர் விளையாடுற மாதிரி இருந்துச்சு, டியர் விளையாடுறீங்க அப்படின்னா நீங்கள் நம்முடைய இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு வாங்க. கண்டிப்பாக நம்ம தொடர்ந்து வின்னிங் நிறைய கொடுத்துட்டு வரோம். கண்டிப்பாக உங்களுக்கு அது மேட்ச் ஆகணும். அதுக்காக சொல்கிறேன். ஏன்னா டியரை பொறுத்த வரைக்கும் காலையில் 1 மணி ஷோ வரும். 1 மணி ஷோவுக்கு லைவ் போடுறோம். அடுத்து 8 மணி ஷோவுக்கு 6 மணி ஷோவுக்கு போடுறோம். அதுக்கப்புறம் 8 மணி ஷோ, 3 ஷோவுமே நமக்கு 3 ஆப் கொடுக்குறோம். சூப்பராக கண்டிப்பாக உங்களுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி கொடுக்குறோம். நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக யாராவது உங்களுக்கு இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது வந்து நீங்கள் டியர் விளையாடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்காவது யூஸ் ஆகட்டும். சரிங்களா? யாருக்காச்சும் ஒருத்தவங்களுக்கு யூஸ் ஆகணும். இல்லைங்க நான் டியர் விளையாடுறதே இல்லைங்க, டியர் விட்டுட்டேங்க, நம்ம வந்து கேஎல் மட்டும் தான் விளையாடுறோன்னா பரவாயில்ல, இதை பாருங்கள். இல்லை நான் டியர் ரொம்ப ஸ்ட்ராங்காக போடுறாங்க அப்படின்னு நினச்சா நீங்கள் இது வரலாம். இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து நமக்கு நம்முடைய கம்யூனிட்டி டேபிளையும் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி நமக்கு அபவுட் பேஜ்லேயும் கொடுத்துருக்கோம். நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அங்கேருந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு டியருக்கு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுக்குறோம். ஃபுல்லாக இறங்கி கொடுக்குறோம். கண்டிப்பாக அது உங்களுக்கு மேட்ச் ஆகணும். சரியா? அதே மாதிரி இந்த ட்ராவில் நமக்கு போன வாரம் அடித்தாங்க இல்லையா நம்பரு, அதெல்லாம் என்னென்ன நம்பர்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக பார்க்க முடியும். சரியா? இப்போ வந்து நமக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு 274ன்னு அடித்தாங்க. அதுக்கப்புறம் 228ன்னு அடித்தாங்க. அதுக்கப்புறம் 987, 220, அதே மாதிரி 867. இதில் ஏதாவது கொஞ்சம் மேட்ச் ஆகுதுன்னா ஓரளவுக்கு நமக்கு டார்கெட் ரீச் பண்ணி அடிக்கிறாங்க. இங்கே 7 நம்பர் எடுத்திருக்காங்க, 2ஆம் நம்பர் எடுத்திருக்காங்க, 2ஆம் நம்பர் திரும்ப கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி திரும்ப 8ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் திரும்ப கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 2ஆம் நம்பரை மட்டும் திரும்ப கொடுத்து மறுபடியும் ரிசல்ட் அடிக்காங்க. அது மாதிரி இதில் வந்து 7, 6, 7ன்னு கொடுத்துருக்காங்க. 867ன்னு கொடுத்துருக்காங்க. இதை பேஸாக வச்சு கூட ஆடுறதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா டபுள்ஸ்க்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. 099, 772, அதே மாதிரி 867 அப்படிங்கிற மாதிரி நம்பரில் இது மேட்ச் ஆகிற மாதிரி இருந்ததுனால கொண்டு வரோம். உங்களுக்கு அதில் ஏதாவது கணக்கு வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். எனக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுலேயும் குறிப்பாக இன்றைக்கி வந்து ஒரு பெண்டிங் நம்பர் எடுத்து ஆடிந்தாங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக. இன்னும் பி போர்டில் வந்து கிட்டத்தட்ட 26 நாளைக்கு மேலே பெண்டிங்கில் இருந்துச்சு. 7ஆம் நம்பர் இன்றைக்கி எடுத்து நமக்கு ஒரு அருமையான மெத்தடில் கொடுத்தாங்க. என்ன காரணம்னா இவ்வளோ நாள் கழித்து நமக்கு காரூனியா ப்ளஸ் கொடுத்துருக்குறாங்க. நம்ம இப்போ 2 ட்ராவுக்கு முன்னாடி கொடுத்தாங்க. போன வாரத்திலே ஒரு 2 ட்ராவில் வந்து நமக்கு ஒவ்வொரு நம்பர் வந்து பெண்டிங் நம்பர் எடுத்தாங்க. அந்த கணக்கில் இன்றைக்கும் நமக்கு பெண்டிங் நம்பர் மேட்ச் ஆகும்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி தான் மேட்ச் ஆயிடுச்சு. பரவாயில்ல. அதே மாதிரி ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் நமக்கு பெண்டிங் நம்பர் மேட்ச் ஆகிறக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்கும். அது மாதிரி ஏதாவது பெண்டிங் நம்பர் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். இருந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணலாம். அதே மாதிரி உனக்கு ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 1ஆம் நம்பர் வந்து 14, பி போர்டில் 2, சி போர்டில் 15. அடுத்து 2ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 2ஆம் நம்பர் ஏ போர்டில் வந்து 4, பி போர்டில் 12, சி போர்டில் 0. அதே மாதிரி 3ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 3ஆம் நம்பர் ஏ போர்டில் வந்து 83 நாளாக பெண்டிங்கு, பி போர்டில் வந்து 4, சி போர்டில் வந்து நமக்கு 8. இதில் வந்து
ஒன்றாம் நம்பர் வந்து நமக்கு 2 போர்டுமே பெண்டிங். எப்பயுமே 2 போர்டு பெண்டிங் நம்பரை நீங்கள் கொஞ்சம் கவனமாக கையாளணும், இல்லைன்னா டப்புன்னு வச்சு விட்ருவாங்க. அதே மாதிரி 3 போர்டை பொறுத்த வரைக்கும் 3 போர்டு நமக்கு ஏ போர்டில் வந்து 15 நாளாக ஏ போர்ட்லையும் 23 நாளாக பி போர்ட்லையும் 27 நாளாக சி போர்ட்லையும் இருக்குது. 3 போர்டுமே இது பெண்டிங் நம்பராக தான் இருக்குது. அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம். உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆகுதுன்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம், வாய்ப்பு இருக்குது. அடுத்து நமக்கு 5ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 5ஆம் நம்பர் ஏ போர்டில் 63 நாளாக பெண்டிங்கு, பி போர்டில் 14 நாளாக பெண்டிங்கு, சி போர்டில் வந்து ஒரு 5 நாளாக பெண்டிங். இதுவும் நமக்கு ஆக்சுவலாக 2 போர்டுமே பெண்டிங்கில் தான் இருக்குது. பெண்டிங் நம்பர் மேட்ச் ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. பட் உங்கள் கணக்கில் ஏதாவது பெண்டிங் நம்பர் மேட்ச் ஆகுதுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம், வாய்ப்பு இருக்கும். அடுத்து வந்து 6ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 6ஆம் நம்பர் ஏ போர்டில் வந்து 2, பி போர்டில் வந்து 5, சி போர்டில் 6. ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா 2 வந்து 2 ஏ போர்டில் வந்து 2 நாளாகவும், பி போர்டில் 5 நாளாகவும், சி போர்டில் 6 நாளாக. 6ஆம் நம்பர் கூட அந்தளவுக்கு இல்லை, பார்க்கலாம். அடுத்து 0 பொறுத்து 7ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 7ஆம் நம்பர் ஏ போர்டில் 0, பி போர்டில் 0, சி போர்டில் 5 நமக்கு இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 26 நாளாக பெண்டிங்கில் இருந்துச்சு, எடுத்துட்டாங்க, நல்லா பெண்டிங்கு. அடுத்து வந்து 8ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 8ஆம் நம்பர் ஏ போர்டில் 5, பி போர்டில் 8, சி போர்டில் 21 நாளாக பெண்டிங், ஒரு போர்டு மட்டும் நிற்கிது, பார்ப்போம். அடுத்து 9ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 9ஆம் நம்பர் ஏ போர்டில் 3, பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10, சி போர்டில் வந்து நமக்கு 4. அதே மாதிரி 0 எடுத்துக்கிட்டிங்கன்னா 0 ஏ போர்டில் 1, பி போர்டில் வந்து நமக்கு 6, சி போர்டில் வந்து நமக்கு 10 நாளாக பெண்டிங்கு. ஆல்மோஸ்ட் இது மாதிரி தான் பெண்டிங் நம்பராக வருது. இதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொண்டு வந்திருக்கோம். உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆகுதுன்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். எனக்கும் ஒரு சில நம்பருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதில் வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து 4ஆம் நம்பர் 9ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 4ஆம் நம்பருக்கான ஆக்சுவலான வாய்ப்புகள் இருக்குது. என்ன காரணம்னா இதில் 2 போர்டு பெண்டிங் நம்பராக இருக்குது. அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏதாவது 4ஆம் நம்பர் போடுறதா போடுங்க. ஏன்னா எப்போ எடுப்பான்னு சொல்ல முடியாது. வெடிக்கின்ற ஒரு பழுத்து போன பழம் மாதிரி நிற்கிது. எல்லா போர்டுமே பெண்டிங் நிற்கிது. ஏ போர்டு 15, பி போர்டு 23, சி போர்டு 28. அதிகமான பெண்டிங் நம்பர் தான். நான் டபுள்ஸ் வச்சு அடிச்சு விட்டால் கூட நமக்கு தெரியாமல் போயிடும். அப்போ ஒரு நம்பர் போட்டு கூட நம்ம டக்குன்னு 3 நம்பருக்கு வின்னிங் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். திடீர்னு 3 நம்பரையும் ஒன்றா வைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும். அப்படி தான் ஆடுவாங்க. அந்த மாதிரி ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஏன் சொல்கிறேன்னா இன்றைக்கி 2 7 நம்பர் இருக்குது, 7 7ன்னு இருக்கா. அப்போ 4ஆம் நம்பர் 2 4 நம்பர் வச்சு விட்டால் கூட நமக்கு தெரியாது. அதனால தான் சொல்கிறேன், சரியா? இருந்தால் எடுத்து ப்ளே பண்ணுங்கள். அடுத்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து 3ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கணக்கில் வருது. 8ஆம் நம்பர் இருந்து எடுங்க. எனக்கு 2ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, 7ஆம் நம்பர் இருந்து எடுங்க. 5ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, 0 இருந்து எடுங்க. இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது. பட் உங்கள் கணக்கு ஏதாவது வருதுன்னு பாருங்கள். அதே மாதிரி நமக்கு பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் 932, அதே மாதிரி 352, 593, 592, 235, 329, 293, 935, 352. இது மாதிரி தான் வருது. இதை கால்குலேட் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இது வருதான்னு பாருங்கள். அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் 93, 32, 35, 52, 95, 59, 25, 35, 59, 39, 23, அதே மாதிரி 25, 52, 53. சரிங்களா? இது மாதிரி தான் வருது. இதை கால்குலேட் பண்ணி தான் கொடுக்குறோம். எனக்கு தெரிஞ்சு நமக்கு நாளைக்கு வரக்கூடிய நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இன்றைக்கி கிடைக்கப்பட்ட நம்பர் என்ன 7 7 2. இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்திருக்கு. இதுக்கு நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் ஃபஸ்ட்டு 7க்கு 9 ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர், மாற்றமே இல்லை. அது மாதிரி வருதான்னு பாருங்கள். 7க்கு 9, 7க்கு 9, 2க்கு 9 ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். ப்ளஸ் 3ஆம் நம்பருக்கான ஆட்டம் இருக்குது. ஏன்னா 7க்கு 3, 9க்கு 3, 2க்கு 3 ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம். எனக்கு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அதே மாதிரி 2ஆம் நம்பர் மிஸ் பண்ண முடியாது. ஏன்னா 7க்கு 2ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும். அந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது. 7க்கு 2, அதே மாதிரி 7க்கு 2, 2க்கு 2. நான் 2ஆம் நம்பரே வந்து 7 2 2ன்னு வச்சு விட்டு போனாலும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சது. அதனால தான் 2ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வரேன். உங்களுக்கு இது 2ஆம் நம்பர் மேட்ச் ஆகுதுன்னு எடுங்க. ஏன்னா 772, அதாவது 7ஆம் நம்பர் வச்சு 2ஆம் நம்பர் டபுள். போன மாதத்தில் வந்து 2ஆம் நம்பர் தொடர்ச்சியாக 2 2 2 2ன்னு வச்சாங்களே, அது மாதிரி ஏதாவது ஆர்டருக்கும் சான்சஸ் கிடைக்கிற மாதிரி தான் தெரியுது. பார்க்கலாம். இருந்துச்சுன்னா நமக்கு ஒரு நல்ல வினிங்காக தான் இருக்குது. அது தாண்டி நமக்கு 5ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுக்குறோம் அப்படின்னா 7க்கு 5, அடுத்து நமக்கு 7க்கு 5, 2க்கு 5 இந்த மாதிரி தான் வருது. இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னு எடுங்க. எனக்கு இது மாதிரி தான் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. உங்கள் கணக்கில் எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். அது அந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பார்க்கலாம்.